ராமகின் சார் வணக்கம். பிஜேபியிலேருந்து நீ கலந்துக்கிற மாதிரி இருந்தது சார், கடைசி நேரத்தில் இல்லை. அதனால் மேபி இந்த டிபேட் வந்து கம்ப்ளீட்டாக ஏதோ ஒன் சைடாகவே போகிற மாதிரி இருக்கும், இல்லை டிஎம்கேனுடைய ஸ்டாண்டுக்கு அதோடு அப்படியே ஒத்து பயணிக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் நான் உங்ககிட்ட கொஞ்சம் வேறு மாதிரி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? இல்லை நான் இல்லை நான் கேட்டு முடிச்சிடறேன், அப்புறமேட்டு நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. சரியா சார்? மகாராஷ்டிரா வந்து எங்களுக்கு வந்து 2 லாங்குவேஜ் பாலிசி தான், ஹிந்தியை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டாக கூட தேவேந்திர ஃபட்னாவிஸ் சொல்லிட்டாரு. கர்நாடகா அரசாங்கமும் சொல்லிடுச்சு எங்களுக்கு 2 லாங்குவேஜ் பாலிசி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அரசாங்கம் ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஒரு பாலிசியை நாடு முழுவதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சார், கரெக்டுங்களா? இதை இவங்க பாலிசியாக கொண்டு வருகிறார்கள். அந்த பாலிசியை பேஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அந்த ஃப்ரேம் ஒர்க்கின் படி ஒரு ஒரு சர்க்குலரை கொடுத்து இதை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஸ்டேட் வந்து நீங்கள் கட்டாய தமிழ் கற்றல் சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் ஸ்கூல் நடத்தினேன்னா 10ஆம் வகுப்பு வரை கட்டாயமாக தமிழை நீ சொல்லி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சர்க்குலர் படி அது ஆப்ஷனாக மாறுது. நீ சொல்லிக் கொடுக்கலாம், மேக்ஸிமம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கூலில் அது இருக்கலாம், இல்லாமல் போகலாம், என்ன வேணால் நடக்கலாம், கரெக்டுங்களா? இப்போ இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் பாலிசியை நடைமுறைப்படுத்துவதற்கும் என்ன வித்தியாசம் சார்? நீங்கள் வக்கீல் வேறு முதல்ல வந்து ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துனீங்க, திமுகவில் ஸ்டாண்டை நிலைநிறுத்துகிற மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. அது மன்னிக்கணும், அது தவறான பார்வை. தமிழக மக்களுடைய பார்வையை நிலைநிறுத்துவது போல் ஒரு சைடு அமையல. இந்தியை விரும்பக்கூடியவர்கள் அல்லது சமஸ்கிருத்தை விரும்பக்கூடியவர்கள் வெகு சிலர். அதனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இதை எதிர்க்கிறார்கள் தான் சொல்ல முடியும். ஒழிஞ்சு ஒரு 1% 1/2% வேணா இருக்கலாம், அது கூட இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை. அந்த சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் தாய்மொழி என்பது தன்னுடைய உணர்வை எல்லாருமே இப்போ புதுசாக கொண்டுட்டு வராங்க. எல்லாமே ஹிந்தி படித்தா தான் அங்கே போகலாம் இங்கே போகலாம், அல்லது இங்கிலீஷ் படித்தா தான் காலம் மலையேறி போச்சுங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் நம்ம பெருசாக பேசப்படுறது சந்திராயன் 1 மயில்சாமி அண்ணாதுரை, சந்திராயன் 2 வனிதா, சந்திராயன் 3 வீரமுத்துவேல், மாங்கல்யன் அருணன், மங்கல்யன் அருணன் எல்லாமே தமிழ் வழியில தமிழ்நாட்டில் படித்தவங்க. இதுக்கெல்லாம் குருநாதராக இருந்த பெரியவர் அபுல் கலாமும் தமிழ்நாட்டு பாடத்தோடு தான் படித்தார். இவரெல்லாம் ஹிந்தியோ தெலுங்கையோ மன்னிக்கணும் சமஸ்கிருத்தையோ படித்து வந்தாங்கல்ல. இதை முதல் புரிஞ்சுக்கணும். ஹிந்தி படித்தா என்ன பண்ணலாம், சுண்டக்கடலை விற்கலாம், அந்த இது பானிபூரி விற்கலாங்கிறதா எல்லாருமே கிண்டலாக சொல்லக்கூடிய மொழி. அது ஒரு மொழி நான் கொச்சைப்படுத்த விரும்பலை. அதை திணிக்கிறதுக்கான ஏற்பாடை ஒன்றிய அரசாங்கம் கொள்கை பாலிசி கொள்கை அதை வந்து சர்க்குலர் என்று சொல்ல கடைசியில் சர்க்குலர் ரூலுபாங்க, அப்புறம் சட்டமாக கொண்டு வரதுக்கான காரியங்களை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. ஓகே, இது ஒரு தெளிவான ஹிந்தி சமஸ்கிருத திணிப்பு. நீ ஹிந்தி தான் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் 3வது வழி என்ன மொழி வேணாலும் பேசலாம் சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காரைக்காலில் முதல்ல எனக்கு சொல்லுங்க, ஒரு சர்க்குலரை கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு சட்டம் எங்க சொல்லுதா? கொண்டு வருவாங்க சார், ரூல்ஸ்ல இருக்கான்னு இல்ல கிடையாது. ஆனா ரூல்ல கொண்டு வராங்க. ஏற்கனவே பணத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்தியா தமிழ்நாட்டுக்கான 2800 கோடி பணத்தை இவ்வளவு பிரச்சனையும் பண்ணி கோர்ட்டு கேள்வி கேட்டும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் கேள்வி கேட்டும் பணத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதற்கான திணிப்புகளுக்கான வேட்கை இருக்கிறது. கேட்கும் போது மத்திய அமைச்சர் சொல்கிறார், நாங்கள் எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ள சொல்கிறோம். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்குது. 3வது லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் வேணாலும் கற்றுக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ் மீடியம் எடுத்துக்கிட்டேன், செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி எடுக்கல, தமிழ் எடுத்துக்கிட்டேன். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஹிந்தி இங்கிலீஷு, செகண்ட் லாங்குவேஜ் தமிழ். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் எடுக்க முடியாது சிபிஎஸ்சியில் போய், இப்போ ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் எடுக்க முடியும். தமிழ்நாட்டில் பெரும்பாலானவங்க இங்கிலீஷ் தான் எடுக்கிறாங்க. செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தியோ தமிழ் எடுத்துக்கிறாங்க, பெரும்பாலும் தமிழ் எடுத்துருக்கிறாங்க. தேர்ட் லாங்குவேஜ்னு ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. தேர்ட் லாங்குவேஜ் எடுத்தால் நீங்கள் எந்த ஸ்டேட் லாங்குவேஜாக எடுத்துக்கலாம் அப்படிம்பாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், நீங்கள் ரவா தோசை கேட்குறீங்க, கிச்சடி எல்லாம் இல்லைன்னு சொல்லி கடைசியில் ஒன்று சொல்லுவாங்க, திடீர்னு ரெடிமேடாக ஊற்றுற உப்புமா மட்டும் தான் இருக்குதுமா. அப்போ நீங்கள் உப்புமா வாங்கி தான் ஆகணும். ஒரு இருக்கிற இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது இங்கே கேந்திர வித்யாலயாவில் 140 வாத்தியார்கள் இல்லைன்னு சொல்லி தமிழ் வாத்தியார்கள் இல்லைன்னு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ நான் போய் ஒரு ஸ்கூலில் கேட்குறேன், என் பிள்ளைக்கு என்ன கேட்கணும், தெலுங்கு கற்றுக்கிறேன், வாத்தியாரில் சார்
சாரி மலையாளம் போடு வாத்தியார் இல்லை, ஜெர்மனி போடு வாத்தியார் இல்லை, என்னத்துக்கு தான் வாத்தியார் இருக்குது? சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்திக்கு தான் வாத்தியார் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகே, நீ அதை தான் வித்தாகணும். அந்த கான்செப்டுக்கு தான் கொண்டு வர்றாங்க. என்ன இருக்குதோ அவைலபிலிட்டி. இதுக்கு ஹைஸ்கூலில் மாற்றிட்டு போக முடியுமா? முதல் வருஷம் 6வது சேர்க்கும் போது எனக்கு மலையாளம் இருக்குமாங்க, அடுத்த வருஷம் மலையாள வாத்தியாரை கழட்டி விட்டுருவாங்க. வாத்தியார் எங்கேயுமே பத்தாக்குறை. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு செலவு உருவாகும்? ஏற்கனவே கொடுத்த தமிழுக்கே 140க்கு மேற்பட்ட வாத்தியார்கள் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டுமே இல்லை என்ற நிலை இருக்கும் பொழுது இது அப்பட்டமான திணிப்பு. அவர்கள் எல்லா மொழியையும் இல்லாமலாக்க வேண்டும். ஏற்கனவே பாருங்க, பீகாரை சுத்தி உள்ள பகுதியில் பேஜ்பூரி, மகாஹி, மைத்திலி போன்ற மொழிகள்லாம் இல்லாம போச்சு இந்திய ஆதிக்கத்தால். இந்தி வந்து எந்த மாநிலமும் சொந்த மாநிலமே கிடையாது. போஜ்பூரியோ மைத்திலியோ எடுத்துக்கிட்டா பீகார் சொந்த ஊர், தெலுங்கு எடுத்துக்கிட்டா ஆந்திரா சொந்த ஊர், மலையாளத்தை எடுத்துக்கிட்டா இப்படி காஷ்மீரி எடுத்துக்கிட்டா காஷ்மீர், ஒடிசா எடுத்துக்கிட்டா ஒடிசா. ஹிந்திக்கு ஏதாவது மாநிலம் சொல்ல முடியுமா? ஆனா ஹிந்தி பூந்ததுனால பீகார் அவுட்டு. ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னு சொன்னா மார்வாரி, மால்வி, ஒட்டுமொத்த ராஜஸ்தானுடைய ஸ்லாங் டோட்டல் அவுட்டு. இமயமலை பகுதியில் தான் கார்வாலி, குவாமணி மொழி இல்லாமே போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் பார்த்தா பிரஜ் பாஷா, ஹரியான்வி, இப்படி பல மொழிகளை பல மாநிலங்களில் சுத்தமாக அழிச்சு எடுத்துட்டாங்க. இதில் மிஞ்சி நிற்கிறது தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, காஷ்மீர், கர்நாடகா கூட பாதிக்கு மேலே போயிடுச்சு. நாங்கள் படித்தேன். இந்த நிலையில மொழியை அழிக்க வேண்டும், கலாச்சாரத்தை பன்முகத்தன்மையை ஒழிக்க வேண்டும், இந்தியாவை ஒற்றை ஆதிக்கமான மொழியான சமஸ்கிருத மொழி கொண்ட நாடாக ஆக்க வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டில் நடக்காது என்பதற்கு இந்த தேர்தலில் சிறப்பான உதாரணங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஓகே சார், இந்த பன்மொழி கொள்கையை ஒரு அச்சுறுத்தலாக தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் சித்தரிக்கிறது தவறானது. ஒரு கூடுதல் மொழிகளை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பதன் மூலமாக தமிழ் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு மொழி எந்த வகையிலும் அது பலவீனம்லாம் அடையாது. தேசிய கல்விக் கொள்கை எல்லா மொழிகளுக்கும் சமமான ஒரு வாய்ப்பை தான் கொடுக்கிறது. என்ன சார், இப்படி கொடுத்து சமமான வாய்ப்பை கொடுத்து ஊக்குவிப்பதன் மூலம் இந்த அரசு, மத்திய அரசு, யூனியன் கவர்மெண்ட் என்ன செய்ய நினைக்கிறது அப்படின்னா அரசியலமைப்பு கோட்பாடுகளை நிலைநிறுத்துகிறது. நாங்க யாருக்கும் அச்சுறுத்தல் இல்லை, எந்த லாங்குவேஜுக்கும் அச்சுறுத்தல் இல்லை, எதையும் திணிக்கணுங்கிறது எங்களுடைய கொள்கையும் கிடையாது அப்படின்ட்டு திரும்ப நான் சொல்றேன், இந்த மாநிலத்தினுடைய, இந்த நாட்டினுடைய, இந்திய பேரரசினுடைய கல்வித்துறை அமைச்சர் திரும்ப சொல்கிறார். திரும்ப இந்த நாட்டினுடைய 2 பெரும் அவைகளிலும், மக்களவை, மாநிலங்களவையிலும் அதை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் அது நம்பகத்தகுந்ததாக இல்லை அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கிளப்பிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? இந்தியாவுக்கு ஒரு அரசாங்கம் இருக்குல்ல, இந்தியாவுக்கு ஒரு அரசாங்கம் இருக்கு. ஆமா, அந்த அரசாங்கத்தை என்னன்னு சொல்றீங்க? யூனியன் கவர்மெண்ட். இந்தியன் கவர்மெண்ட் சொல்றது இல்ல, இந்தியன் யூனியன் கவர்மெண்ட் தான். கரெக்ட். அப்போ பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட பிராந்திய மாநிலங்கள், பலதரப்பட்ட தேசிய இனங்கள் இருக்கக்கூடிய கூட்டமைப்பு தானே. அப்ப இங்கே ஒருமுறைப்படுத்துறதுக்கு என்ன வேலை இருக்கீங்க? எல்லா துறையும் இந்திய அரசாங்கத்தில் இருக்குதா? இந்திய அரசாங்கத்து, ஒன்றிய அரசாங்கம், யூனியன் கவர்மெண்ட்ல பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குதா? இரிகேஷன் இருக்குதா? சொல்லுங்க. இருக்கு. எங்க இருக்குது? நீங்க பிடபிள்யூ நீங்க ஊர் கட்ட முடியுமா? பிடபிள்யூ ஃபண்ட் ஒதுக்குறீங்க முடியுமா? ஊரில் உள்ள உள்ளாட்சித்துறை ரோடுகளையும் நகராட்சித்துறை ரோடுகளையும் சென்ட்ரல் மண்டலம் போட முடியுமா? உள்ளாட்சித்துறை பணம் கொடுக்காம செய்ய முடியுமா? கிடையாது சார். இந்த மாநில அரசாங்கத்தில் உள்ள பிரிவுகள் எல்லாமே ஒன்றிய அரசாங்கத்தில் கிடையாது. ஓகே, காரணம் மாநிலத்தில் ஒரு பார்ட்லி சுயாட்சி இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் இந்த மாநிலத்துடைய இந்த மக்களுடைய விருப்பு வெறுப்புகளை செய்யக்கூடிய நிலையில தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி திணிக்க முடியும்? நீ யார் திணிக்கிறதுக்கு? ஒரு ஆபத்தான வேலையை செய்யற. ஓகே, ஏற்கனவே நீ மத்திய பகுதியில் உள்ள மக்களுடைய மொழிகளை அழித்து விட்டாய். சரி. இன்னும் சொல்ல போனா மலைவாழ் மக்களுடைய மொழிகளை முழுமையாக அழித்து விட்டாய். சரி, ஓகே. அதன் காரணத்தினால்தான் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தான் உயிர்ப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால அதை அழிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இங்கேயும் ஒரு ஆபத்து இருந்து கொண்டிருக்காது. நான் இங்க சொல்ல விரும்புறேன். ஓகே. 2011 தமிழ்நாட்டில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளியுடைய எண்ணிக்கை வெறும் 29. ஓகே. ஆனா இன்னைக்கு 2026 கிட்டத்தட்ட 58 மடங்கு பெருகி 2700 பள்ளிகளை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. 1900 வந்துருச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு 60 மடங்குக்கு மேல போயாச்சு. இதுவே ஆபத்து.
மாநிலத்தினுடைய அனுமதி பெறாமல் என்ஓசி பெறாமல் பள்ளிக்கூடங்கள் துவக்கக்கூடாது. அப்படி துவக்கினால் தமிழை வைத்துத்தான் துவக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அருகதை உள்ளது. அதை செயல்படுத்த வேண்டும் மாநில அரசாங்கம்.